ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உடுப்பி ரசம் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு இன்க்ரீடியண்ட்டாக காட்டியிருக்கேன். தனியா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொத்தமல்லி, ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கிறேன். தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா தான் வறுக்கணும். அப்போ தான் எல்லாம் சமமாக வறுப்படும். சீரகம் வறுத்து எடுத்துடும் வெந்தயத்தை வறுத்துக்கலாம். இது கர்நாடகா ஸ்பெஷல். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் நான் ட்ரை பண்ணப்போ வெந்தயம் வறுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கலர் வரும். அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி தக்காளியும் பச்சை மிளகாவையும் வதக்கிக்கிறோம். இது நல்லா மஷியாக வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறோம். ஸோ உடுப்பி ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளியை கரைச்சிட்டு அதில் தக்காளியும் பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லையா, அதை போட்டு கொதிக்க விடுறோம். மஞ்சள் பொடியும் போட்டு உப்பும் போட்டு கொதிக்க விடுறோம். இது கொதி வரட்டும். இதுக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு தாளிச்சிடுறோம். கடுகு, சீரகம், பெருங்காயம் தாளிச்சிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கருவேப்பிலையும் தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கடுகு, சீரகம், பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி கொதிக்க விடுறோம். அது கொதிச்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உடுப்பி ரசப்பொடியை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிங்கன்னா சுவையான உடுப்பி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா, அது நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிப்பையும் போட்டுவிடுறோம். கடுகு, சீரகம், நீர் தாளித்தது. சுவையான உடுப்பி ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.